செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் விஜய் நடிகை ஒருவருடன் திருமணத்திற்கு புறம்பான உறவில் இருப்பதாக குற்றம் சாட்டியதோடு தன்னுடைய வாழ்க்கை செலவுகளுக்காக ஜீவனாம்ச தொகை வழங்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த வழக்கு சங்கீதாவுக்கு சாதகமாக முடிந்தால் விஜய் எவ்வளவு தொகையை வழங்க வேண்டியிருக்கும் என்ற கேள்வி சமூக ஊடகங்களில் பரவலாக எழுந்துள்ளது. குறிப்பாக விஜயின் சொத்து மதிப்பு ரூபாய் 600 கோடிக்கு மேல் என கூறப்படுவதால் அதில் 50% பகுதி சங்கீதாவுக்கு வழங்கப்படுமா என்ற விவாதம் ரசிகர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களிடையே நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்திய சட்டத்தில் கணவரின் சொத்தில் 50% பகுதியை மனைவிக்கு வழங்க வேண்டும் என்ற கட்டாய விதி இல்லை. மேற்கத்திய நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் விவாகரத்து ஏற்பட்டால் சொத்து பகிர்வு 50க்கு 50 என்ற நடைமுறை உள்ளது. அங்கு ஜெஃப் பெசோஸ், மெக்கன்சி ஸ்காட், பில்கேட்ஸ், மெலிண்டா போன்ற பிரபல விவாகரத்து வழக்குகளில் மனைவிகள் கணவரின் சொத்துக்களில் பெரும் பகுதியை பெற்றனர். இந்தியாவில் நிலவும் சட்டம் வேறுபட்டது. 1995ஆம் ஆண்டு இந்து திருமண சட்டத்தின் கீழ் திருமணத்திற்கு முன்பு ஒருவருக்கு சொந்தமான சொத்து அல்லது அவரது பெயரில் வாங்கப்பட்ட சொத்து அவருக்கே சொந்தமானதாக கருதப்படும். அதே சமயம் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் போது பல காரணிகளை கருத்தில் கொள்ளும். அதாவது இருவரின் வருமானம், யார் எவ்வளவு சம்பாதித்தார்கள், வீட்டை யார் கவனித்தார்கள், குழந்தைகளின் தேவைகள், வாழ்க்கை முறை போன்றவை அனைத்தும் பரிசீலிக்கப்படும். இந்து திருமண சட்டத்தின் பிரிவு 25 கீழ் நீதிமன்றம் நியாயமான மற்றும் பொருத்தமான தொகையை நிர்ணயிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது. சில வழக்குகளில் மாத வருமானத்தின் 25% வரை பராமரிப்பு தொகையாக வழங்கப்பட்டாலும் அது கட்டாயம் அல்ல. ஒவ்வொரு வழக்கிற்கும் சூழ்நிலைகள் மாறுபடும். விஜயின் சொத்து மதிப்பு ரூபாய் 600 கோடிக்கு மேல் என கூறப்படுவதால் 50% பகுதி சங்கீதாவுக்கு வழங்கப்படும் என உறுதியாக சொல்ல முடியாது. அதே சமயம் இருவரின் பெயரில் இருக்கும் கூட்டு சொத்துக்கள் தனித்தனியாக மதிப்பிடப்படும். சங்கீதாவின் நகைகள், ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் போன்றவை அவருடைய சொத்தாகவே பிரித்து வழங்கப்படும். ஜீவனாம்சம் தொகையை நீதிமன்றம் லம்சமாக வழங்க உத்தரவிடலாம் அல்லது மாதாந்திர விகிதத்தில் வழங்க உத்தரவிடலாம். எனவே இந்த வழக்கின் முடிவு சங்கீதாவுக்கு சாதகமாக வந்தாலும் வழங்கப்படும் தொகை எவ்வளவு என்பது சட்டத்தின் அடிப்படையில், நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்கப்படும்.